கங்கை நீர்வீழ்ச்சியில் ஜாலியாக குளிக்கலாம். இங்கே எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இது ஒரு பப்ளிக்கெலாம் வந்து குளித்து யூஸ் பண்ணுற இடம் தான். இன்றைக்கி இது வந்து சம்மர் சீசனால் வாட்ரு கம்மியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து அங்கே போய் குளிக்கலாம். ஜாலியாக ஃபுல்லாக ஃபன் பண்ணலாம். உள்ளே போய் இறங்கி ஜாலியாக நம்ம பாட்டு குளித்து என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. யார் வேணால் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம போகிற இடம் ஒரு கோயிலுக்கு போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம் அடுத்த வீடியோ. மார்னிங்கே இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு அடுத்து நம்ம இங்கேருந்து போகிற இடம் எட்டுக்கை அம்மன் கோயில். இங்கேயோட அங்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்கள். பின்னாடியே இருக்குது அந்த வீடியோ. பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு இதில் நீங்கள் பார்த்ததில் கோயில் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதி பேர் செருப்பு கொடுக்குறாங்க. சத்தியான சாமியா இருக்கும் போல. அதான் நிறைய பார்த்துருக்கேன், நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ இதெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கேன். தூங்கிட்டா இங்க கீழே இப்படி போயிட்டேன், முடிச்சேன். சொக்கி எந்திரிச்சு. இங்க உள்ள பழம் எவ்வளவு வாசம் அடிக்குதுக்கா? எல்லாம் எல்லாமே ஒரு மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தூரம் நடக்கணுமா? அக்கா எவ்வளவு தூரம்க்கா? அக்கா அது உனக்கு என்ன திருப்படியா? ஆமா, ரொம்ப தூரமா? எல்லாம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். வாங்க மாமா இருக்காரா? ஒரு சாமியை கும்பிட்டு தானே அவனை படி இறங்கினாதான் பகவானை பார்க்க முடியுமா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்த்தானே ஆகணும். ஆன்ல இருக்கு. சந்தோஷம்தான். இதெல்லாம் மாட்டிக்குவ பின்னாடி வர ஆன்ல இருக்கு. இதுல இன்ஸ்டால என்ன போட்டுலாம். வந்துட்டோம். இங்கே இங்கே எப்படி இருக்கு ஒரு இடம்? சரியா இருக்குல்ல? எல்லா இடத்துலயும் இது மல்லிங்கிறா. என்னது இது? எல்லாம் சேர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. பேசலாம் போறாங்க. அவங்க பேசுற ஸ்லாங், இங்க உள்ள ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். கட்டுறது போலங்க. என்ன சேமல குங்குமம் பத்தி எப்படி எவ்வளவு திக்கா இருக்கு. எல்லாமே பொருள் எல்லாம் பாடுறா. நல்ல சீட்டா எடுத்து தருண்டா கிளி. உன புத்தி ஈத்தி வேலை செய்தான் பாப்பண்டா. வாடா ஸ்ரீதரே, மணிலா வச்சு தானே? வெண்ணிலாடா, மண்ணிலாடா, வெண்ணிலால இருக்கீங்க நீங்க. மண்ணிலா ஆத்து நான் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணோம்ல, பீஸ்ஃபுல்லா இருக்குடா. அது மாதிரி இருக்கு. பார்க் வீடியோல பார்த்தல நடக்கிற அங்க ஒண்ணுக்கு வெஞ்சிட்டு இருக்கான். நல்ல வடியா சொன்னேன். அப்பதான் வந்து தூய்மையா இருக்குமா. எங்க இருந்தாலும் பாட்டு நம்ம பாட்டு தான். தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்கும். எங்க இருக்கு இந்த பாட்டு? நம்ம பாட்டு தான். அதுக்கு இல்லடா, தினசா இருக்காங்க. தினசா பாட்டு கேட்பாங்க. இதுக்கு எங்கடா வர ஐசு தண்ணி? தண்ணியா? இது இந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி தானோ? இது ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி தான். வரப்பதான் அடிக்கணுமா? ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீற மாட்டோம். வரப்பதான் அடிச்சா யாரு பாரு நம்ம கேங்ல தான் யாரும்.
இப்போ பேசு. உள்ள போயிட்டு வந்ததுல இருந்து கூஸ் பம்ப்ஸா இருக்கு உடம்பு ஒரு மாதிரி வைப்ரேஷன். ஆமா இவர் எப்படி இருக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் கிளம்பி வருவாங்க இங்க எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போறது. ஆனா இத்தனை நாள் தெரியல இது. நான் வந்திருக்கேன் போயிருக்கேன்ல, ஆனா கோயிலுக்குள்ள போனதுல உள்ள போயிட்டு வந்தோம்னு தான் தெரியுது. அப்பா எப்படி இருந்துச்சு? போட்டாலாம் ஊற்றி வச்சிருவாங்களா? ஒட்ட ஊற்றி வச்சிருக்காங்க. கோழி உயிரோட இருந்துச்சு. அந்த கோழியெல்லாம் 2 கோழியும் வச்சிருக்கு. 2 இருக்கும். ஏதாவது இந்த லோக்கல் பீப்புள்ஸ் யாருக்காவது கேட்டா சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதுல்ல ஒரு விஷயம் நான். ஆனா நமக்கே இப்ப உள்ள போயிட்டு வந்தா அப்படி இப்ப நம்ம போய் என்ன சொல்லுவோம் அம்மா ஊர்ல அப்படி இருந்துச்சா? நம்ம லோக்கல் எல்லாம் பார்த்தது இல்ல. ஆமா நம்ம ஊர் சைடு இந்த மாதிரி இல்ல. அதான் உண்மை. வந்தீங்கன்னா வாங்க. கோயில் ஆனா நான் இத்தனை தடவை வந்திருக்கேன் வயசு. இது வரையெல்லாம் வந்திருக்கேன். உள்ள போனதுல இது வரையும் வந்துட்டு திரும்பி எல்லாம் போயிருக்கேன். 3 தடவை திரும்பி போயிருக்கேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும் போல. அப்பதான் உள்ள போக முடியும். குளிச்சு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்தா. ஆனா உள்ள போயிட்டு வந்தவங்க வேற எப்படி இருக்குது என்ன எப்படி சிலுத்து போயிருக்கு உடம்பு. அடுத்து நம்ம சோளக்கார போய் சாப்பாடு வாங்கணும். சாப்பாடு நேரம் ரெடியா இருக்கு. சாப்பிட்டுட்டு படிச்சாங்க எக்ஸாமுக்கு அவங்களை அனுப்பிவிட்டு நம்ம போய் கிளம்பணும். இப்போ கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கணும்னா கிளம்பணும் கரெக்டாக போயிடலாம்.